காவேரி விஜய் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜயுமே வந்துட்டு காவேரியை நம்மள பார்க்கணும்னு சொன்னால நம்ம சீக்கிரமா போவோம், அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுவாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கிருந்து ஃபாஸ்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜயோட கார் வந்து எதிர்பாராத விதமா வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இதை பார்த்ததும் விஜய் வந்து அதிர்ச்சி ஆயிட்டு மயக்கமாயிடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு காரோட கதவை தட்டி எப்படியாவது விஜயை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க காவேரி நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க. சார் நான் வந்து விஜயை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள போனதுக்கு அப்புறம் விஜயை பார்த்தது பயங்கரமா அழுகுறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்ற டைம்ல உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. காவேரி போயிட்டு டாக்டர்கிட்ட சார் விஜய்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டர் இருந்துகிட்டு இன்னும் 2 நாளையில சரியா போயிடுமா, அந்த அளவுக்கு ஒன்றும் அடி இல்ல, 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வெண்ணிலா வந்து இதை கேட்டதும் பதறி அடிச்சு போயிட்டு நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னே காவேரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இவன்னத்துக்கு இங்க வந்தான்னு எனக்கு தெரியல, நம்ம இனி இங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்தா நம்மளுக்கும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வெண்ணிலா விஜய் வீட்டை விட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.